காலை முதலே குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்காட்டில் நேற்று மாலை முதலே சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் ஏற்காடு, பாலவந்தி, நாகலூர், அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையின் காரணமாக ஏற்காடு மலைப்பாதை 7வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் ராட்சத மரம் ஒன்று சாலையில் குறுக்கே விழுந்தது. இதனால் ஏற்காட்டிலிருந்து சேலத்திற்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் என எந்த ஒரு வாகனங்களும் செல்ல முடியாமல் மலைப்பாதையிலேயே நின்றது. இதனை அறிந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ராட்சத மரம் என்பதால் பகுதியாக வெட்டி எடுத்து இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஏற்காடு மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி எடுத்து வந்த நிலையில் ஏற்காட்டில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.